ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது க்ரீன் பீஸ் கறி. இதுக்கு நான் 2 கப்பு பச்சை பட்டாணி, அதாவது காஞ்ச பட்டாணியை நாள் நைட்டே நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி 8 ஹவர்ஸ் ஊற வைக்க போகிறேன். அடுத்த நாள் காலையில் அந்த ஊறின பட்டாணியில் இருக்கிற தண்ணியை எல்லாத்தையும் வடிகட்டிட்டு வேறு கொஞ்சம் தண்ணி ஊற்றி திரும்பவும் கழுவி தான் அதை வேக வைக்கணும். ஏன்னா பட்டாணி ஊறும்போது ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் சில பேருக்கு பிடிக்கவும் பிடிக்காது. சில டைம் நம்மளுடைய குருமாவுடைய டேஸ்ட்டையும் மாற்றிடும். அதனால் அந்த தண்ணியை திரும்பவும் ஊற்றி நல்லா வேறு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அப்புறமா குக்கரில் வச்சு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 3 விசில் அது வெந்துடும். சைட் பை சைடு ஒரு பேனை வச்சு அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு இது 2ஐயும் அதில் போடுங்க. இந்த பட்டையும் கிராம்பும் நல்லா தாளித்து வந்ததுக்கப்புறம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நாம் நறுக்கி வச்சுருக்க 2 வெங்காயம் அதையும் அதில் போடுங்க. அதை போட்டுட்டு வெங்காயத்தோடையே நாம் கொஞ்சமாக உப்பு அல்லது தேவையான அளவு உப்பையுமே போட்டுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். உப்பு போட்டுட்டு அதை நல்லா வதக்குங்க. உப்பு வந்து எதுக்குன்னா முன்னாடியே போடுறோன்னா இது நல்லா வெங்காயத்தை வதங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் அடுத்து காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் போடுறேன். இந்த பச்சை மிளகாய் நீங்கள் முன்னாடி வெங்காயத்துக்கு முன்னாடியும் போடலாம், அப்புறமும் போடலாம். அது உங்களுடைய விருப்பம். இது வதங்கிறதுக்குள்ளே ஒரு மிக்சியில் நம்ம எடுத்து வச்ச தேங்காய், சோம்பு, கல்பாசி இது 3ஐயும் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை அரைச்சி வைக்கிறதுக்குள்ளேயே நம்மளுடைய வெங்காயம் நல்லா வந்து வதங்கி வந்திருக்கும். ஒரு பொன்னிறம் வந்திருக்கும். இந்த பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்க பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதை அதில் போடுறேன். சிம்மில் அடுப்பை வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அதோடையே கொஞ்சம் கறி லீஃபும் போடுறேன். கறி லீஃபையும் போட்டு நல்லா வதக்கிறேன். இது எல்லாமே நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் அதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள், நாம் எடுத்து வச்சுருக்க மல்லி 2ஐயுமே இதில் போட்டு நல்லா வதக்குங்க. 2ம் அதனுடைய பச்சை வாடை அதுலேருந்து போகணும். அந்த அளவுக்கு நல்லா அதை வதக்கிடுங்க. இதுக்கு நடுவில் நம்ம வேக வச்ச பட்டாணி நல்லா வெந்திருக்கும். இதில் இருந்து 2 கரண்டி பட்டாணியை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கிற பட்டாணியை எல்லாத்தையும் நாம் வதக்கி வச்சுருக்க வெங்காயம் அந்த இதில் கொட்டி நல்லா கலக்குங்க. இது கலந்து ஒரு கொதி வரும்போது நாம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் அதில் போட்டு அதை நல்லா கலக்குங்க. கலக்கிட்டு நாம் எடுத்து வச்சுருக்க பட்டாணியை இதே மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டுக்கு அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேங்காய் ஊற்றி அந்த கலக்கி ஒரு கொதி வர சமயத்தில் நம்ம அரைச்ச பட்டாணி பேஸ்ட்டையும் அதில் கலக்குங்க, அதில் போடுங்க. எதுக்காக இந்த பட்டாணி அரைச்சி போடுறோன்னா இது ஒரு டேஸ்ட் மட்டும் இல்லை, ஒரு திக்னஸும் கொடுக்கும். அதே நேரம் ஒரு ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். அதோட ஃப்ளேவர் அதுக்காக அதில் போட்டு அதை நல்லா கலக்குங்க. கலக்கிட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாமே ஓகே அப்படிங்கும்போது உப்பெல்லாம் ஓகேன்னு சொல்லி வரும்போது அதில் கொஞ்சமாக கறி லீஃப், அதாவது நம்மளுடைய கருவேப்பிலையும் போட்டு சிம்மில் அடுப்பை வச்சு நம்ம மூடி போட்டு நல்லா மூடி அது ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது பட்டாணி கிரேவி ரெடி.